கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஒரு அற்புதமான நாள், நல்ல அற்புதமான கிறிஸ்துமஸ் நன்னாளிலே உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாய், பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்ந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லா விதமான உபத்திரவங்கள், எல்லா விதமான பாடுகள், துயரங்கள், எல்லா சவால்களிலும் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை, வெற்றி வாழ்வை, வெற்றி திருப்பு முனையை கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி தான் கிறிஸ்துமஸ் செய்தி என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு இரட்சகர், நம்மை விடுவிக்கிறவர் எல்லா உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகளிலும் இருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், உங்களை எல்லா சோதனைகளிலும் இருந்து தற்காத்து உங்களை வாழ வைக்கிறவர். தோன்றின ஒரு அற்புதமான நாளின் நினைவு, இந்த அற்புதமான நாளை நாம் கொண்டாடுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு தொடர்ந்து பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களோட கூட ஒரு அற்புதமான காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். இந்த நல்ல செய்தி, இந்த தாவீதின் ஊரிலே தாவீதின் குமாரனாகிய இந்த இயேசு பிறந்த நல்ல செய்தி எல்லோருக்கும் அறிவிக்கப்பட்டது. இந்த அருமையான நல்ல செய்தி தான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாழ்க்கையின் மறுமலர்ச்சியை உண்டு பண்ணும் செய்தி என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் இந்த உலகத்திற்கே சமாதானம் உண்டானது. இந்த முழு உலகத்திற்கும் மீட்பு உண்டானதும் இவருடைய பிறப்பினாலே தான். இவராலே அன்றி வேறு ஒருவராலும் சமாதானம் இல்லை, ரட்சிப்பு இல்லை. உங்களுக்கும் எனக்கும் கூட அப்படித்தான். இந்த இயேசு இந்த நல்ல நாளிலே உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், எல்லா பிரச்சனைகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையை, மீட்பையும் கொண்டு வந்திருக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இருளில் இருந்த இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்தவரும், இருளில் இருந்த இந்த உலகம் வெளிச்சத்தை கண்டதும், பாவங்களிலும் சாபங்களிலும் இருந்தவர்களுக்கு விடுதலை வந்ததும் இந்த இயேசுவின் பிறப்பினாலே தான் என்பதில் மாற்றமில்லை. எல்லா விதமான அந்தகார இருளும், எல்லா விதமான சாத்தானுடைய கிரியைகளும், மந்திரம், பில்லி சூனியம், மாந்திரீக வல்லமைகள் போன்றவைகள், எல்லா இருளின் அந்தகாரங்களும் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்பட்டான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த எல்லா விதமான மாந்திரீகங்கள், பில்லி சூனியங்கள், வகையாய் செய்யப்பட்ட சதி சூனியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையும் வெற்றியும் உண்டாகும்படியாக இந்த பொல்லாத சத்ருவின் தலை நசுக்கப்பட்டது. இவன் உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு புறம்பே தள்ளப்பட்டான் என்பதை மறந்து விடாதிருங்கள். நன்றாக கவனியுங்கள். இந்த பிசாசின் தலை உங்களை கொல்லவும், அழிக்கவும், நாசமாக்கவும், உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை பல்வேறு உபத்திரவங்களுக்குள்ளே தள்ளவும், கெடுக்கவும், நாசமாக்கவும், திருடவும் வந்த பொல்லாத சத்ருவின் தலையை கர்த்தர் நசுக்கினார். ஓ மைட்டி காட்! அவன் அவருடைய குதின் காலை நசுக்குவான், அவரோ அவனுடைய தலையை நசுக்குவார் என்று எழுதப்பட்டபடி இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், பிசாசின் ஆதிக்கங்கள், இருளின் வல்லமைகள் எல்லாவற்றின் மேலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று நீங்கள் ஜெயம் எடுக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா! பிறந்தார் என்பதே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான நல்ல செய்தி. இந்த இயேசுவின் பிறப்பால் பிதாவின் அன்பு வெளிப்பட்டது.
ஐயா, இவ்வளவாய் பிதா நம் மீது, அந்த பரலோக பிதா நம் மீது அன்பு கூர்ந்தார் என்று நாம் அறிந்ததெல்லாம் இந்த குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டதினால், இந்த இயேசுவின் பிறப்பினால் நமக்கு பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் மறுவாழ்வும் மாத்திரமல்ல, நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு கொடுக்கப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்ப முடியும். இந்த வெற்றி திருநாளிலே, இந்த பண்டிகை நாட்களிலே, இந்த ஆனந்தத்தின், அற்புதத்தின், அதிசயத்தின் நாளிலே நீங்களும் நானும் நம்ப வேண்டும். நிச்சயமாகவே இந்த இரட்சகர் உங்களுக்காகவும் எனக்காகவும், ஓ மைட்டி காட், அன்று பிறந்தவர் இன்றும் நம்முடைய இருதயங்களிலே பிறக்கும் வண்ணமாய், உருவாகும் வண்ணமாய், நம்முடைய இருதயத்திலே அவரே பரிபூரணமாய் வாசம் பண்ணும்படியாய், கிறிஸ்து மறுபடியுமாய், நன்றாக கவனியுங்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் அளவும் நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொன்ன அந்த அற்புதமான தேவ மனிதன் பவுலை போல இன்றும் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே உருவானாரே ஆனால், இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் ஜீவிதத்திலே, உங்களுடைய சரீரத்திலே, ஆவி ஆத்துமாவிலே அவர் உருவாகும் வரைக்கும் நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொன்னாரே, அந்த ஒரு அற்புதமான கான்செப்ட்ல கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறக்க வேண்டும், உருவாக வேண்டும். அவரே ராஜாதி ராஜாவாய் உங்கள் இருதய சிம்மாசனத்திலே வீற்றிருக்க வேண்டும். அவர் உங்களுக்குள்ளே உருவாகும் பொழுது, உங்களுக்காய் எழுந்தருளும் பொழுது, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எப்படி மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்களோ அதுபோல நீங்களும் வெளிச்சத்தை காண்பீர்கள். இருளான உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசிக்கும், வெளிச்சம் உதிக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே உருவாக வேண்டும். ஐயா, இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே நீங்கள் எடுக்க வேண்டிய, அல்லது முடிவு செய்ய வேண்டிய, அல்லது வரவேற்க வேண்டிய, விரும்ப வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றால், பவுல் சொன்னது போல கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே உருவாக வேண்டும். அவர் உருவாகி விட்டார்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் எல்லாம், நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறிவிடுவீர்கள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். அது எந்த வியாதியோ, துன்பமோ, எந்த வருத்தமோ, எந்த இருளோ, அந்தகார வல்லமைகளோ, எந்த சதி சூனியங்களோ, மந்திரமோ, எல்லாம் மாந்திரிகங்களோ, எந்த சாபமோ, பாவமோ, பாவ சாப கட்டுகளோ, எல்லாம் மாறி, எல்லா பழையவைகளும் மாறி போகும், மறைந்து போகும், எல்லாம் புதிதாகும். ஹல்லேலூயா. சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு, விடுதலை, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாகும். மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறபடி, இந்த இயேசு பரலோகத்தில் இருந்து இறங்கி இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக, உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் உள்ள பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் வெளிப்பட்டார். தொலைந்து போன நம்மை தேடி கண்டுபிடிப்பதற்காக, காணாமற் போன நம்மை, தூரமாய் போன, ஒருவேளை கெட்ட குமாரனை போல தேவனுடைய சமூகத்திற்கு தூரமாய், அல்லது விரோதமாய், அல்லது அறியாதவர்களாய் எங்கோ கிடந்த அந்தகார இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான பிதாவின் ஒளியினிடத்திற்கு கொண்டு வருவதற்காகவே அவர் அவதரித்தார். ஹல்லேலூயா. அவர் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தார். அந்த பரிசுத்த தெய்வம், அந்த நல்ல நாள், அந்த மகிமையின் நாள், அந்த வெற்றி திருநாளின் அற்புத செய்தி உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய மாற்றம் இன்று தொடங்கும்படியாய், அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று இந்த அதிகாலை வேளையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும், ஒரு வெற்றி திருப்பு முனையும் உண்டாகும்படியாய் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் பிள்ளைகள் நீங்களும் நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் இந்த இயேசுவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஹல்லேலூயா. அப்படியே இறங்கி வந்து மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், குளோரி, எந்த மரணத்திற்கும், வியாதிக்கும், துன்பத்திற்கும், பாவத்திற்கும் அதிகாரியாகிய, மரணம், துன்பம், வேதனை, துக்கம், துயரம், மந்திரம், சூனியம், எல்லா சாபங்களுக்கும் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. என்ன நடக்கு, எதற்காக வந்தார், எப்படி வந்தார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னுமாக
15 அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஹல்லேலூயா. காணக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருந்தவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருந்தவர் மாம்சமும் இரத்தமுமாய் நம் மத்தியிலே வந்து வாசம் பண்ணினார். அருமையான தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளாகி நீங்களும் நாங்களும் நீங்களும் நானுமாய் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தபடியினால் அவர் அப்படியாய் வந்து அவதரித்தார். மாத்திரமல்ல, அவதரித்து மரணத்திற்கும் பாவத்திற்கும் சாபத்திற்கும் எல்லா பெல்லிசூனிய மாந்திரிகர்களுக்கும் அதிகாரியாகிய பிசாசானவனை, அந்த பொல்லாத சாத்தானை தமது மரணத்தினாலே அழித்து போட்டார். அல்லேலூயா. இனி அவனுக்கு உங்கள் மீது அதிகாரம் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் நற்செய்தி, இதுதான் கிறிஸ்துமஸ் நாளின் நற்செய்தி. அல்லேலூயா. இனி அவனுக்கு அதிகாரம் இல்லை. இனி எந்த மந்திர புள்ளி சூனியங்களுக்கும் உங்கள் மீது அதிகாரம் இல்லை. இனி எந்த அமாவாசை அல்லது கனத்த நாளுகளுக்கும் எந்த பரம்பரை சாபங்களுக்கும் உங்கள் மீது அதிகாரம் இல்லை. மரணத்திற்கு அவருடைய மரணத்தினாலே, கல்வாரி சிலுவை மரணத்தினாலே அவனை அழித்து போட்டார். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே பல்வேறு சந்தேகங்கள், குழப்பங்கள், ஆபத்துகள், வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள், இந்த மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அதாவது இன்றைக்கு எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் வியாதியோ, வருத்தமோ, கஷ்டமோ, நஷ்டமோ, அவமானமோ, தோல்வியோ அல்லது மந்திர சூனியங்கள், எந்த இருளின் ஆதிக்கங்கள் எதிலே நீங்கள் அகப்பட்டு சிக்கி சீரழிந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, உங்களை விடுதலை பண்ணும்படிக்கே அவர் அப்படியாய் இறங்கி வந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஓ மைட்டி காட். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 உள்ள அற்புதமான வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் கூட்டத்திலே, உங்கள் குடும்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது பலிக்கும்படியாய், குளோரி. வசனம் 1 கவனியுங்கள். இங்க எல்லாம் எங்க இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்ட, அசிங்கப்படுத்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட அல்லது அவமானப்படுத்தப்பட்ட முந்தின காலத்தில் இருந்தது போல நீங்கள் இனி இருண்டு இருப்பதில்லை. குளோரி. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்காகவும் எனக்காகவும் தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. முந்தின காலத்தில் நீங்கள் கடனும் கஷ்டமும் வேதனையும் துக்கமும் பரம்பரை சாபமும் பாவ சாப கட்டுகளுமாய் இருண்டிருந்ததை போல இனி இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் எல்லா இடங்களிலும் புறஜாதியாருடைய கலிலேயாகிய அந்த தேசத்தை, உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பிற்காலங்களிலே மகிமைப்படுத்துவார் என்று எழுதப்பட்டபடியே நீங்களும் உங்கள் குடும்பமுமாய் மகிமைப்படுத்தப்படுவீர்கள். வசனம் 2 சொல்லப்பட்டிருக்கிறபடி இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் என்ன இருளிலே இருந்தால் என்ன துக்கங்கள், வேதனையில், என்ன எதிர்பார்ப்பில், என்ன ஏமாற்றத்தில், என்ன வெட்கத்தில், அவமானத்தில், என்ன கஷ்டத்தில், தோல்வியில், நஷ்டத்திலே இருந்தால் என்ன, ஹல்லேலூயா. எந்த இருளில் நீங்கள் நடந்தாலும் சரி, இந்த பாடுகளோடு நீங்கள் நடக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஜனங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல நீங்களும் பெரிய வெளிச்சத்தை, விடுதலையை, அற்புதங்களை, அதிசயங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் கஷ்டங்களும் ஆபத்துகளும் குழப்பங்களும் வேதனைகளும் மரண இருளின் தேசத்திலே உங்களை கொண்டு சென்றது போல நீங்கள் மரண இருளின் தேசத்திலே நடந்தாலும், குடியிருக்கிறவர்களாய் இருந்தாலும், உங்கள் மீது வெளிச்சம் இன்று பிரகாசிக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகுகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே அன்று நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டபடியே இன்று அந்த வெளிச்சம் உங்களிலே பிரகாசிக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும், இவர் வந்தால் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும், இவர் வந்தால் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மாற்றமே இல்லை. பாவ சாப கட்டுகள் தளர்ந்து போகும். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், எல்லாவற்றிலும் இருந்து ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்க, 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜாதியை திரளாக்கி, அல்லேலூயா, இப்படியா இருளும் அந்தகாரமும் மரண இருளுமாய் இருந்த ஜனங்களை அவர் திரளாக்குவார். அல்லேலூயா. இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் கண்ட பெரிய வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜனனம் அந்த ஜாதியை திரளாக்கினது போல உங்களை திரளாக்கும், எல்லா வகையிலும் பெருகச் செய்யும், உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணும். நீங்கள் அறுப்பிலே மகிழ்கிற
மகிழ்கிறது போலவும், கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் அவருக்கு முன்பாக மகிழுவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். மாற்றமே இல்லை. காரியமெல்லாம் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் இந்த கிறிஸ்து உருவாகட்டும். ஐயா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவதரித்த அந்த அன்பின் ஆண்டவர் உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும், உங்களுக்குள்ளே வந்து பிறக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, உங்களுக்குள்ளே மாத்திரமல்ல, உங்களும் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற, சுவிசேஷத்திற்காக நிற்கிற உங்கள் மூலமாக அநேகருக்கு, அநேக ஜாதி ஜனங்களுக்கு, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த வெளிச்சம் உங்கள் மூலமாக பிரகாசிக்க வேண்டும். அதுதான் காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஓ மைட்டி காட், நன்றாக கவனியுங்கள். எல்லாம் நானா வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர்கள் பாடுபட்டது போல், அவர்கள் கஷ்டப்பட்டது போல், அவர்கள் சுமந்த நுகத்தடியையும், அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும், அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுக்குள்ளே, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே அவர் உருவாகுவாரே ஆனால், ஓ மீதியானியரின் நாளிலே நடந்தது போல, ஓ உங்களுடைய நீங்கள் சுமந்த எல்லா நுகத்தடிகளும் உடைக்கப்படும். உங்கள் தோளின் மேல் இருக்கிற எல்லா மிலாற்றுகளும், உங்கள் ஆளோட்டியின் உங்களை அப்படி போ, இப்படி போ, அப்படி செய்யாதே, இப்படி செய்யாதே என்று உங்களை கொடுமையாய், கடினமாய், உங்கள் தோளிலே பாரமான சுமைகளை சுமத்தி, உங்கள் மீது நுகத்தடிகளை போட்ட எல்லாவற்றையும் அவர் முறித்து போடுவார் என்று நம்புங்கள். அல்லேலூயா. இந்த கிறிஸ்து உருவாகும் பொழுது இப்படித்தான் நடக்கும். இந்த வெளிச்சம் உங்கள் மீது பிரகாசிக்கும் பொழுது இப்படித்தான் அற்புதமும் அதிசயமுமான மாற்றங்கள் உண்டாகும் என்பதை மறந்து விடாதிருங்கள். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். அவனும் இந்த பொல்லாத பிசாசும் அவருடைய ஆயுதங்களும் ஆயுத வர்க்கங்களும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படுகிற நாள் இது என்பதை மறந்து விடாதிருங்கள். வெறுமனே கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் என்பது ஆடுவதற்கும் பாடுவதற்கும் வெடி போடுவதற்கும் அல்லது உல்லாசமாய் வேறு சில காரியங்களை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்காகவும் விளக்குகளை போட்டு எல்லாம் செய்வதற்காக மாத்திரமல்ல. உங்கள் இருதயத்திற்குள்ளே அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அந்த ஒப்பற்ற ஆச்சரியமான ஒளி உங்களுக்குள்ளே வரும் பொழுது அற்புதங்கள் தன்னாலே நடக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஐயா தொடர்ந்து அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்திலே இதெல்லாம் எப்படி எப்பொழுது நடக்கும் என்றீர்கள் என்றால், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அல்லேலூயா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஆதலினால் இவைகள் எல்லாம் நடக்கும், ஆதலினால் இவைகள் எல்லாம் நடந்தே ஆக வேண்டும். இந்த பேரொளி, இந்த பெரிய வெளிச்சத்தை நீங்கள் காணும் பொழுது, இந்த பேரொளி உங்கள் மீது உதிக்கும் பொழுது இது போன்ற அற்புதமும் அதிசயமான காரியங்கள் நடக்கும். ஏனென்றால் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே வருகிறவர், உங்களுக்குள்ளே உருவாகுகிறவர், உங்களுக்குள்ளே பிறக்கிறவர். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தத்துவம், கவர்மெண்ட், ஆளுகையும் அதிகாரமும் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் பெயரே அதிசயம், அவரே ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாய் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றும் உங்கள் வாழ்க்கையிலே இந்த இயேசு பிறக்கும் பொழுது, அல்லேலூயா, எந்த அதிகாரமும் இல்லாமல், அதிகாரங்கள் துரைத்தனங்களினால், அந்தகார வல்லமைகளினால் பாதிக்கப்பட்டீர்களே, அடிக்கப்பட்டீர்களே, உபத்திரவப்படுத்தப்பட்டீர்களே, அவைகளை எல்லாவற்றையும் முறிக்கிற, எல்லாவற்றையும், எல்லா நுகத்தடிகளையும் முறிக்கிற, எல்லா ஆளோட்டியின் கோலையும் முறித்து போடுகிற, உங்கள் தோளில் மேல் வைக்கப்பட்ட மிலாற்றையும் சுமைகளையும் நீக்கி போடுகிற விடுதலையின் நாயகர் உங்களுக்குள்ளே வந்துவிட்டார் என்றால் அதை எத்தனை மகிழ்ச்சி பாருங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, கொடுக்கப்பட்டார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் எனக்கும், உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கும் விடுதலைக்கும், உங்கள் சுகத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும், உங்கள் ரட்சிப்புக்கும், உங்கள் பாவ மன்னிப்புக்கும் உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. ஐயா, அப்படியாய் கொடுக்கப்பட்டவர் மேலதான் அதிகாரமும் ஆளுகையும் இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டவர் உங்களுக்குள்ளே உருவாகி இருக்கிறார்.
அவர் நாமம் அதிசயம். அதிசயமே உங்களுக்குள்ள வந்துட்ட அப்புறம் உங்களுக்கு அதிசயத்திற்கும் அற்புதங்களுக்கும் என்ன பஞ்சம் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து நடக்கும். இந்த வெற்றி திருநாளிலே, இந்த அற்புதங்களின் ஆரம்ப நாளிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை அநேகருக்கு அனுப்ப மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை, மறுமலர்ச்சியை கொண்டு வரும். இவர் நாமம் அதிசயம், இவரே ஆலோசனை கர்த்தா. இந்த புதிய ஆண்டிலே எப்படி எப்படி நடக்க வேண்டும், இந்த கடந்து வருகிற 26, 27, 28, 29, 30, 31 தேதிகளிலே நீங்கள் எப்படி இந்த வரப்போகிற புதிய ஆண்டிற்காக ஆயத்தமாக வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இவரே வல்லமையுள்ள தேவன், இவரே நித்திய பிதா. ஒருவேளை உங்கள் தகப்பனார் அல்லது உங்கள் கணவன்மார் உங்களோடு இல்லாமல், தகப்பன்மார் உங்களோடு இல்லாமல் தகப்பனற்றவர்களாய், உதவியற்றவர்களாய், ஆதரவற்றவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை உங்களோடு வாழ்ந்தவர்கள், உங்கள் துணையாளர்கள், உதவியாளர்கள், உங்கள் துணைகள் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம். இவர் நித்திய பிதா. அல்லேலூயா. இந்த நித்தியமாய் உங்களோட இருக்கிற பிதா, இவரே சமாதான பிரபு. எந்த சமாதான குறைவும் இல்லாதபடி உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துவார். இந்த நல்ல கிறிஸ்துமஸ் நல்நாளிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்களாக. இந்த கிறிஸ்துமஸ் நாள் உங்களுக்கு ஒரு அதிசயமும் அற்புதமும் நடக்கிற நாளாய் இருக்கும். இந்த செய்தி ஒரு புதுமையின் செய்தி, இந்த செய்தி ஒரு மாற்றத்திற்கான செய்தி, இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே, இந்த அற்புதரின் பிறப்பின் செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் வெற்றி திருப்புமுனையும் உண்டு பண்ணும் என்பதிலே மாற்றமே இல்லை. வெறுமனே வெடி போடுவதிலும், அலங்கார வாசல்களை, அலங்காரமான காரியங்களை செய்வதிலும், வெறு சாப்பாடுகளிலும் ஆடல் பாடல்களிலும் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்து உங்களிலே உருவாக வேண்டும். ஐயா, அந்த பரிசுத்தர் சமாதான பிரபு உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். இந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்களுக்குள்ளே பரிபூரணமாய் வாசம் பண்ணுகிறவராய் வாழ்ந்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பரிபூரணம் உள்ளவர்களாய் புதிய சிருஷ்டியாய் மாறும் பொழுது எல்லா இதுவரை இருந்த கசப்புகள், வருத்தங்கள், எல்லா கசப்புகள், பொறாமைகள், பெருமைகள், சுயநலங்கள், எல்லா கர்வங்கள் எல்லாவற்றையும் ஒதித்துவிட்டு புதிதாய் பிறந்தவர்களாய், கிறிஸ்துவுக்குள்ளே புதிதாய் பிறந்தவர்களாய் மாறுங்கள். ஓ, கர்த்தர் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் வாசமாய் இருப்பார். அந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது ஓ, கிறிஸ்துவானவர் எங்கேயோ, குமாரன் எங்கேயோ அங்கே விடுதலை. குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆகுவீர்கள். ஓ, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நல்ல நாளிலே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த எல்லா இருளும், அந்தகாரமும், சோதனைகளும், குழப்பங்களும் இருக்கிற இடங்களிலே இந்த தேவ மகிமை உங்களை பரிபூரணமாய் சூழ்ந்து கொள்ளும்படியாய், இந்த தெய்வீக அனுக்கிரகம் உங்களை ஆண்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நல்ல நாட்களிலே விசேஷமாய் ஐயா, அநேக சோதனைகளும் சவால்களும் சூழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு இறுதியிலே, ஆமென், வரப்போகிற ஆண்டின் தொடக்கத்திலே, இந்த நாட்களிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே நான் வந்து வாசம் பண்ணுவேன் சொன்னீங்களப்பா. நீங்கள் வந்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய், ஓ லார்ட், இந்த பெரிய வெளிச்சம், இந்த ஆச்சரியமான அற்புதமான ஒளி எங்களுக்குள்ளே, எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் ஊழியத்திலே, ஓ எங்கள் மைதானங்களிலே, எங்கள் கூட்டங்களிலே வந்து இறங்கும்படியாய், எங்கள் சுவிசேஷ கூட்டங்களிலும் வந்து இறங்கும்படியாய், எங்கள் வாழ்க்கையிலே வந்து உருவாகும்படியாய், எங்களுக்குள்ளே உருவாகும்படியாய், ஓ லார்ட், எங்களை முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் இருதய கதவை திறக்கிறோம் சுவாமி. இந்த புதிய ஒளி, ஆச்சரியமும் அதிசயமுமான ஒளி எங்களுக்குள்ளே பிரகாசிக்கட்டும். தேவ மகிமை உண்டாகட்டும். புதிய மாற்றங்கள் தொடங்கட்டும். புதிய அத்தியாயங்கள் தொடங்கட்டும். வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் மாறி போகட்டும். இவ்வளவாய் பிதா அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோமே. இந்த அற்புதமான பிதாவின் அன்பு ஆச்சரியமும் அதிசயமாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விளங்கும்படியாய், கிறிஸ்துவிலே உருவாகும்படியாய் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கை ஒவ்வொரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் ஐயா நன்றி செலுத்துகிறோம். இருளில் இருக்கிற இருள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளும்
இக்கட்டுகளிலும் ஆபத்துகளிலும் இருக்கிற அந்தகாரமும் இருளும் சூழ்ந்து வனாந்தரமும் அவாந்தர வெளியுமாய் காணப்படுகிற வாழ்க்கையில் இருக்கிற ஏன் அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையிலே மாற்றங்களும் மறுமலர்ச்சியும் இன்றே தொடங்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே நல்ல செய்திகள் தொடங்கட்டும் ராஜா. அநேக காலமாய் காத்திருந்த பிள்ளைகள், அநேக காலமாய் ஒரு வெற்றி, ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி எங்கள் வாழ்க்கையிலே வரணும் என்று காத்திருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும், மாற்றம் உண்டாகட்டும், அதிசயமும் அற்புதமும் உண்டாகட்டும். ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை பரிபூரணமாய் வெளிப்படட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஓ லார்ட், எல்லா பழையவைகளும் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். இன்று முதல் இவர்கள் புதிய சிருஷ்டியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான பாத்திரங்களாய், ஓ லார்ட், தேவ மகிமைக்காக உருவாக்கப்பட்ட பாத்திரங்களாய், புதிய பலனடைந்து, புதிய கிருபைகளை பெற்று, பரிசுத்த ஆவியின் மகிமை, கிறிஸ்துவின் ஆவியானவருடைய மகிமையாகிய புது பலனை பெற்று இந்த நாட்களிலே கழுகுகளைப் போல உயரே உயரே இறக்கைகளை அடித்து பறக்கிற அற்புதமும் அதிசயமுமான மாற்றங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஓ லார்ட், ஒரு மகிமையான மாற்றம், மகத்துவமான மாற்றம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிபூரணமாய் உண்டாகட்டும். ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து நடக்கப் போகிற எல்லா மேன்மையும் மகிமையுமான பண்டிகை நாட்களுக்காகவும், தொடர்ந்து நடக்கப் போகிற எங்களுடைய சுவிசேஷ கூட்டங்களுக்காகவும், மைட்டி லார்ட், தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கப் போகிற அற்புதமும் அதிசயமுமான பிரம்மாண்டமான ரிவைவல், எழுப்புதல் கூட்டங்கள், சுகமளிக்கும் சுவிசேஷ கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். மைட்டி காட், கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வீராக, பெரிய மாற்றங்களை கொண்டு வருவீராக. பிள்ளைகள் அந்த மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் நித்திய பிதாவும் சமாதான பிரபுவும் ஆலோசனை கர்த்தரும் மைட்டி காட் எங்கள் அற்புதங்களின் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே உருவாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த நல்ல செய்திக்காக, நீர் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த நல்ல செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. பெரிய வெளிச்சத்தை, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டபடியே பெரிய வெளிச்சமாய் அற்புதமும் அதிசயமும் நடக்கட்டும். இன்று அதிகாலை வேளையிலே அவைகள் தொடங்கட்டும். இந்த நல்ல நாளிலே எங்களை தாழ்த்துகிறோம், தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இத்தனை பெரிய அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தொடங்கும். நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாய் மேன்மை அடைவீர்கள். அதை ஒருவரும் மாற்ற முடியாது. இந்த கிறிஸ்துவானவரே, இந்த இரட்சகரே, இந்த உலகத்தின் வெளிச்சமே, இந்த மகிமையின் நம்பிக்கையே உங்களுக்குள்ளே உருவாகும் பொழுது, உங்களுக்குள்ளே பிறக்கும் பொழுது, உங்களை போல் பேறு பெற்றவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். நன்றி செலுத்துகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா கவனிங்க. இந்த லைக் பட்டன்ல அல்லது கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் வாழ்த்துக்களை எழுதுங்கள். தொடர்ந்து ஒரு தேங்க்ஸ் என்று ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை அமுக்கி பாருங்கள். தேங்க்ஸ் என்று அந்த நம்முடைய வீடியோவுக்கு கீழே ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதியை நீங்கள் நிச்சயமாய் தொட்டு பாருங்கள். கர்த்தர் அதிசயமும் ஆச்சரியமாய் உங்களை நடத்துவார். கர்த்தர் நடத்துகிறது போல நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு மாத்திரமல்ல, எந்த ஆண்டும் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.